இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சென்னை பல்கலைக்கழகத்தில் 2025-2026 கல்வியாண்டிற்கான பிஜி அட்மிஷன் நடைபெற இருக்கின்றது. அதற்காக இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. சென்னை பல்கலைக்கழகத்தில் 2025-2026 ஆண்டிற்கான பிஜி அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.unom.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் சென்னை பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் பிஜி அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு மற்றும் விண்ணப்பிப்பதற்கான இணையதள லிங்க் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழகம் 164 ஆண்டுகள் கல்வி பணியில் சேவையாற்றி வருகின்றது. 1857 ஆண்டு இந்த சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டுள்ளது. பிஜி அட்மிஷனுக்காக விண்ணப்பிப்பதற்கு மற்றும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க அனௌன்ஸ்மெண்ட் அப்படி கொடுத்திருப்பாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. யூனிவர்சிட்டி பிஜி அட்மிஷன் 2025-2026 23/4/2025 அன்று இந்த போஸ்ட் பண்ணிருக்காங்க, நோட்டிபிகேஷன் போஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி புதுசா ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல தான் அட்மிஷன் ப்ராஸ்பெக்டஸ், ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன், ஆன்லைன் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், கோர்ஸ் ஆஃபர் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அகாடமிக் இயர் 2025-26 யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அட்மிஷன் அண்டர் சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம் அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் டு த பிஜி டிப்ளமோ சர்டிபிகேட் கோர்சஸ் ஆகிய புரோகிராம்களுக்கு அட்மிஷன் நடைபெற இருக்கின்றது. முக்கியமான தேதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. பிஜி கோர்சஸுக்காக விண்ணப்பம் தொடங்கும் நாள் 23/4/2025. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 7/7/2025. பிஜி டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேட் கோர்சஸ் விண்ணப்பிப்பதற்கான ஆரம்ப தேதி 23/4/2025. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 7/7/2025. இந்த மாதிரி முக்கியமான தேதி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த கோர்ஸ் ஆஃபர் என்னன்னு பார்ப்போம். அதாவது சென்னை பல்கலைக்கழகத்தில் என்னென்ன பிஜி கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கோர்ஸ் வி ஆஃபர் அண்ட் எலிஜிபிள் கிரைட்டீரியா அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுல செலக்ட் பண்ணிக்கோங்க. எம்ஏ கொடுத்திருக்காங்க, எம்எஸ்சி கொடுத்திருக்காங்க, எம்காம் கொடுக்கப்பட்டுள்ளது, எம்டெக், எம்எட், பிஜி டிப்ளமோ சர்டிபிகேட், எம்எஸ்டபிள்யூ, இஎம்பிஏ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க எந்த ப்ரோக்ராம்ஸ் வேணாலும் செலக்ட் பண்ணி அதன் பிறகு சப்ஜெக்ட் கொடுத்திருக்காங்க. இப்ப எம்ஏ செலக்ட் பண்ணீங்கன்னா அதன் கீழே வரக்கூடிய சப்ஜெக்ட் விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி எம்எஸ்சி அந்த மாதிரி ப்ரோக்ராம் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு விருப்பமான கோர்ஸை நீங்க செலக்ட் பண்ணி படிக்கலாம். அப்புறம் ஆன்லைன் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது விண்ணப்ப கட்டணம் எவ்வாறு பே செய்ய வேண்டாம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி எஸ்பிஐ கலெக்ட் பேஜ் ஓபன் ஆகும். இதுல பேமெண்ட் கேட்டகரியை நீங்க செலக்ட் பண்ண வேண்டும். பேமெண்ட் கேட்டகரி அப்ளிகேஷன் கோஸ்ட் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அட்மிஷன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதை செலக்ட் பண்ணி அதன் பிறகு கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே நீங்கள் தெளிவாக பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கான விண்ணப்ப கட்டணம் 354 ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது. 300 ரூபாய் விண்ணப்ப கட்டணம், ஜிஎஸ்டி அமௌண்ட் 54. ஆக மொத்தம் 354 ரூபாய் உங்களது விண்ணப்ப கட்டணமாக நீங்கள் செலுத்த வேண்டும். அதன் பிறகு ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க கிளிக் பண்ணி பார்த்து புரிந்து கொள்ளலாம். இதுலயும் தேதி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிப்பதற்கான ஆரம்ப தேதி 23/4/2025. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 7/7/2025. அப்புறமா காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் டேட் வில் பி இன்டிமேட்டட் லேட்டர் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது பிஜி அட்மிஷனுக்காக காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதப்பட வேண்டும். அதற்கான தேதி விவரங்கள் பின்னர் தெரிவிக்கப்படும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ளிகேஷன் கோஸ்ட் விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்திருக்காங்க. ப்ராஸ்பெக்டஸ் ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிஜி டிப்ளமோ சர்டிபிகேட் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ப்ராஸ்பெக்டஸ் ஓபன் ஆகும். இதுதான் அந்த ப்ராஸ்பெக்டஸ். இந்த ஃபைல் 44 பேஜ் இருக்கு. விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்க பார்த்து புரிந்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட்ல இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. யூனிவர்சிட்டி முன்னுரைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் கொடுத்திருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் எவ்வாறு செலுத்த வேண்டும், விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கான விண்ணப்ப கட்டணம், விண்ணப்ப படிவம் முக்கியமான நோட்ஸ் கொடுத்திருக்காங்க. விண்ணப்ப படிவம் இணையதளம் வழியாக சமர்ப்பிக்க வேண்டும். இணையதளம் வழியாக சமர்ப்பித்த பிறகு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஜெனரேட் ஆகும். அதை நீங்க பிரிண்ட் போட்டு சாஃப்ட் காப்பி இமெயில் பண்ண வேண்டும். இமெயில் பண்ண வேண்டிய முகவரி எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. மற்றும் ஹார்டு காப்பி கீழ் குறிப்பிட்டுள்ள முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அட்ரஸ் ஆன் த envelope shall be written as given below. For the course offered in Chepauk campus, the head of the department name எழுத வேண்டும். யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சேப்பாக் கேம்பஸ், சேப்பாக்கம், சென்னை அந்த முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அதன் பிறகு for the course offered in கிண்டி கேம்பஸ் அதுக்கான முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறம் மெரினா கேம்பஸ் கொடுத்திருக்காங்க.
அப்புறம் தரமணி கேம்பஸ் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி எந்த கேம்பஸ்ல நீங்க கல்வி பயில விரும்புகிறீர்கள், அட்மிஷனுக்கு விரும்புகிறீர்களோ அந்த முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இமெயில் முகவரி எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது, கீழே கொடுத்திருக்காங்க. இமெயில் முகவரி, டிபார்ட்மெண்ட் வைஸா இமெயில் ஐடி கொடுக்கப்பட்டுள்ளது, தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து விதமான தகவல்களும் இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுத்திருக்காங்க. அப்புறமா ஸ்கூல்ஸ், டிபார்ட்மெண்ட் அண்ட் கோர்சஸ் கொடுத்திருக்காங்க. நேம் ஆஃப் த ஸ்கூல், கான்ஸ்டிடியூயன்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், கேம்பஸ் லொகேஷன், அப்புறமா லிஸ்ட் ஆஃப் மெட்ராஸ் டிகிரி கோர்சஸ் ஆஃபர்டு பை த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அண்ட் த எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. மாஸ்டர் டிகிரி கோர்சஸ் டிபார்ட்மெண்ட் எலிஜிபிலிட்டி கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தேவையான டிகிரி கோர்ஸுக்கு எலிஜிபிலிட்டி டீடைல் எல்லாமே பார்த்து தெளிவா புரிந்து கொள்ளுங்கள். 87 விதமான மாஸ்டர் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க. உங்களுக்கு விருப்பமான கோர்ஸ்ல நீங்க தேர்ந்தெடுத்து படிக்கலாம். அப்புறம் லிஸ்ட் ஆஃப் பிஜி டிப்ளமோ கோர்சஸ் ஆஃபர்ட் இந்த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது பிஜி டிப்ளமோ கோர்சஸ் என்னென்ன ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. 28 விதமான பிஜி டிப்ளமோ கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. அப்புறமா லிஸ்ட் ஆஃப் டிப்ளமோ கோர்சஸ் ஆஃபர்ட் இந்த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட், டிப்ளமோ கோர்சஸ் 25 ஆஃபர் பண்றாங்க. அப்புறம் லிஸ்ட் ஆஃப் சர்டிபிகேட் கோர்சஸ் ஆஃபர்ட் இந்த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. 29 விதமான சர்டிபிகேட் கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. அப்புறம் இன்சூரன்ஸ் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ், சென்னை பல்கலைக்கழகத்தில் என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட் மற்றும் ஃபாரினர்ஸ் விண்ணப்பிக்கலாம். அப்புறமா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் த கோர்ஸ் அண்டர் ஹியூமனிட்டிஸ், சோசியல் சயின்ஸ், லாங்குவேஜஸ், ரெகுலர் கோர்சஸ், இதற்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் எவ்வளவு, செகண்ட் இயர் ஃபீஸ் எவ்வளவு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அப்புறம் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் எவ்வளவு, செகண்ட் இயர் ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே டீட்டெயிலா கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தெளிவாக பார்த்து புரிந்து கொள்ள முடியும். டியூஷன் ஃபீஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், லைப்ரரி ஃபீஸ், ஸ்போர்ட்ஸ் ஃபீஸ், ஸ்பெஷல் ஃபீஸ், பிளேஸ்மெண்ட் ஃபீஸ், கல்ச்சரல் அண்ட் யூத் ஃபெஸ்டிவல் ஃபீஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டி ஃபண்ட், லெபார்டரி ஃபீஸ், ஸ்பெஷல் லெபார்டரி, கெமிக்கல் ஃபீஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் தனித்தனியா ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. டோட்டல் ஃபீஸ் எவ்வளவுங்கிறது பார்த்து தெளிவா புரிந்து கொள்ளுங்க. அதன் பிறகு சென்னை பல்கலைக்கழகத்தில் பிஜி அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்காக இங்க 2 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்ளை இந்தியன் கேண்டிடேட் கொடுத்திருக்காங்க, அப்ளை ஃபாரின் கேண்டிடேட் கொடுத்திருக்காங்க. அப்ளை பண்றதுக்காக இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். இதுல இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. பிஜி டிப்ளமோ சர்டிபிகேட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் பிஎஸ்சி பிளண்டட் சயின்ஸ் ப்ரோக்ராம் ஆஃபர்ட் ஜாயின்ட்லி with the University of Melbourne, admission 2025-26, general instruction கொடுத்திருக்காங்க. general instruction எல்லாமே ரீட் பண்ணி தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் போட்டோகிராஃப், இமேஜ் என்னென்ன ஃபார்மேட்ல அப்லோட் பண்ண வேண்டும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. போட்டோ சைஸ் கொடுத்திருக்காங்க. 3.5 cm into 4.5 cm JPEG ஃபார்மேட்ல 10 KB முதல் 20 KB குள்ளாடி ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறம் சிக்னேச்சர்ஸ் அப்லோட் பண்ண வேண்டிய சைஸ் ஃபார்மேட் எல்லாமே கொடுத்திருக்காங்க. எல்லாமே தெளிவா ரீட் பண்ணி இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். ஆல்ரெடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். உங்க இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி சைன் இன் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்ட் ஓபன் ஆகும். புது யூசரா இருக்கும்போது ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். ரெஜிஸ்டர் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட்ல கேண்டிடேட் நேம் என்டர் பண்ண வேண்டும். இனிஷியல், டேட் ஆஃப் பர்த், ஃபர்ஸ்ட்ல இயர், அப்புறம் மந்த், அப்புறம் டேட் இந்த ஃபார்மேட்ல என்டர் பண்ணணும். அப்புறம் உங்க இமெயில் ஐடியை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறம் மொபைல் நம்பர், மதர் டங் கேக்குறாங்க, ஆதார் நம்பர் கேக்குறாங்க. ஆதார் நம்பர் மேண்டேட்டரி கிடையாது, ஆப்ஷனல் தான். விருப்பப்பட்டா என்டர் பண்ணிக்கலாம், இல்லாட்டாலும் பரவாயில்ல. அப்புறம் நேட்டிவ் ஸ்டேட், கம்யூனிட்டி போன்ற விவரங்கள் எல்லாமே என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். ரெஜிஸ்டர் பண்ண பிறகு நீங்க லாகின் பண்ணணும். லாகின் பண்ண உடனே உங்க டேஷ்போர்ட் ஓபன் ஆகும். டேஷ்போர்ட்ல உங்க அப்ளிகேஷன் இருக்கும். உங்க அப்ளிகேஷன்ல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். பர்சனல் டீடைல்ஸ், எஜுகேஷனல் டீடைல்ஸ் போன்ற விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்து டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ண வேண்டும். கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறமா ஃபைனலா உங்க விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த வேண்டும். விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தி உங்க விண்ணப்பத்தை ஃபைனல் சப்மிட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்க அப்ளிகேஷன் ஜெனரேட் ஆகும். அதை பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. பிரிண்ட் போட்டு வச்சு நம்ம ஏற்கனவே அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல பார்த்த மாதிரி குறிப்பிடப்பட்டுள்ள மின்னஞ்சல் முகவரிக்கு சாஃப்ட் காப்பி அனுப்பி வைக்க வேண்டும். ஹார்டு காப்பியும் குறிப்பிடப்பட்டுள்ள முகவரிக்கு அஞ்சல் வழியாக அனுப்பி வைக்க வேண்டும். ஆகவே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிஜி அட்மிஷனுக்காக விண்ணப்பிப்பதற்கு விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து அட்மிஷன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.